இன்னைக்கு ஒரு அருமையான முட்டை சால்னா தான் பண்ண போகிறோம். இந்த முட்டை சால்னா பார்த்தீங்கன்னா நல்ல மட்டனில் சால்னா பண்ணோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்மன் இருக்கும். வாங்க இந்த முட்டை சால்னாவை நல்ல கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு மட்டன் குழம்பு சுவையிலேயே நல்ல ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இது நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதில். அதையும் இதிலேயே போட்டுருவோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கல்பாசி, 4 கிராம்பு, பிரியாணி இலையில் சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, இதையும் போட்டுடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதாவது சின்ன மூடியாக இருந்தால் அரை மூடி எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1/4 மூடி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை ஒரு 5 இலை மட்டும் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே இதிலேயே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். பாருங்க, இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நம்ம ஏற்கனவே கல்பாசி போட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோன்றதுனால இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். சால்னாவுக்கு கல்பாசி போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இதில் ஒரு 5 புதினா இலை இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாய்வுத்தன்மையில் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் போட்டுடலாம். பாருங்க, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த முட்டையை வந்து என்ன பண்ணுவோம், உடச்சி ஊற்றி பண்ணும் போது சால்னாக்குள்ளே எல்லாமே நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும். நம்ம சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, வெஜிடபிள் சால்னா எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டை சால்னாக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா சூப்பராக நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது எது இருந்தாலும் மட்டன் மசாலா போட்டுக்குங்க. அப்படி இல்லை எனக்கு மட்டன் மசாலாவே இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் போட்டுட்டு அதோடு நீங்கள் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு
மட்டன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அரைச்சி வச்ச விழுது இதில் ஊற்றிடலாம். இதில் வெங்காயம், பச்சை வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இந்த முட்டையோடையே போட்டு வதக்கும் போது இந்த பச்சை வெங்காயத்தோட ஸ்மெல் எல்லாமே போயிடும். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கோங்க. 3 முட்டை போடலாம், 2 முட்டை போடலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இதில் நான் அப்படியே முழுசாக போட்டுறேன். முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் வச்சுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பரோட்டாக்கு, சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு, இதுக்கெல்லாம் பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சால்னாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட.